உளுந்து வடை சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் குக்கரில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா கட்டிகள் இல்லாமல் மசிச்சு எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. வெங்காயத்தில் நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா திக்காக வரணும். இதை நல்லா கலந்தாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வடை சேஃபுக்கு தட்டிடுங்க. இப்போ இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். தீயை நல்லா மீடியமாகவே வைங்க, அப்போ தான் பொறுமையாக வேகணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்து வரணும். இதை இப்போ நம்ம பொறுமையாக திருப்பி விட்டுறலாம். இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான மொறு மொறுன்னு உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.